பாப்பா ராஜேந்திரா, வா உட்கார். ஆமா, பட்டணத்துல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் சித்தப்பா. உங்ககிட்ட ஒரு காரியமா. காரியம் இல்லாட்டி இங்கேதான் வரல. வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க சித்தப்பா. கொஞ்சம் பணம் வேணும். தம்பி செல்வத்துக்கு. இதுக்குத்தான் நீ வருவேன்னு எனக்கு தெரியுமே. என்கிட்ட தம்பி கூட கிடையாதுப்பா. அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் ஆதரவு? தம்பி பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அதுக்கு ஒரு 100 ரூபாய். 100 ரூபாயா? என்கிட்ட சப்பால் அடிச்ச சல்லி கூட இல்லப்பா. சூரியமூர்த்திக்கு லீவு தீர்ந்து போச்சான். அவன் இன்னைக்கு பட்டணத்துக்கு போறான். அதுக்கு கூட எழுத்த விட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட 70 ரூபாய் காலையில் தான் கைமாத்தா வாங்கினேன். அப்பா சாகறதுக்கு முன்னால மீனாவின் கல்யாணத்துக்குன்னு அப்பா உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வைத்திருக்கிறதாக அம்மா சொன்னாங்க. அதுல இருந்தாவது. அது யாராவன் கொடுத்து வச்சவ மாதிரி பேசுறது? உங்க அம்மாவுக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பா செத்ததுக்கு என்ன செலவாச்சு, சாகும்போது எவ்வளவு கடனோட செத்தாருங்கிறது உனக்கு தான் தெரியுமா? அவங்கெல்லாம் ஏன் உசிரி இல்ல வாங்கினானுங்க. அவ்வளவு கடனையும் நான் இல்லடா கொடுத்து தீர்த்தேன். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கணக்கு நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, கோவிச்சுக்காதீங்க சித்தப்பா. நான் வர்றேன்.